ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் என்னென்னா, அந்த ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. விஜய் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் பிக் பாஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு தண்டனை கொடுத்துருப்பாரு. அது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, மொத்த வீட்டுக்கும் சேர்த்து கொடுத்துருப்பார். டீ, காஃபி, அதுக்கப்புறம் முட்டை எதுவுமே கிடையாது, பால் எதுவுமே கிடையாது. இந்த வாரம் எல்லாத்தையும் கேன்சல் அப்படின்னு பண்ணிட்டார். ஏன் அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் போடுங்க. எங்கள் மைக்கு மறைச்சி பேசுகிறதுலாம் வந்துட்டு எல்லோரும் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதையும் தாண்டி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. ஸோ மைக் மறைச்ச விஷயங்கள் ஆமாம் எல்லோரும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இது மாதிரி ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு சீசனில் பண்ணியிருக்காங்க. யார் மலையாளியில் ஏதோ பேசுனாங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் நம்ம கமலஹாசன் அவருக்கு கலாச்சிருப்பார். சரி, இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, நேற்று நைட்டு வந்துட்டு மைக்கை பற்றின விஷயங்கள் நடந்துச்சு. அவங்க மைக் அப்படி வந்து இது பண்ணிட்டு பேசுனாங்க. கமருதீன் இவங்களும் காலையிலையும் அதே மாதிரி பேசுனாங்க. அப்பயே பிக் பாஸ் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். நம்ம ப்ரொமோவில் கூட பார்த்துருப்போம்ல. அதை தாண்டி இன்னொரு இடத்துல நார்மலாக 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி மைக்கை மறைச்சி ஒன்று பேசுனாங்க. அதுக்கப்புறம் உருதுல கன்வே பண்ணியிருக்காங்க. அதாவது மைக்கை மறைக்கிறது தப்பு, அதை விட நம்மளுக்கு தமிழ் தான் நம்ம பிக் பாஸ் பேசிகிட்டு இருக்கோம். அதில் அதர் லாங்குவேஜில் பேசக்கூடாது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒருத்தங்க அசீம் சீசனில் தான் நினைக்கிறேன், அவங்க அந்த மாதிரி பேசுனாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பார். நம்ம கமலஹாசன் ஒரு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண உடனே இப்போ என்ன ஆச்சுன்னா, அது எப்படி நடக்குது அப்படின்னா, எல்லாருமே அந்த பக்கம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கமருதீன் டான்ஸு எல்லாருமே ஜாலியாக இருக்கும்போது டக்குன்னு பிக் பாஸ் கூப்பிட்டு யார் யார் எங்கெங்கே இருக்கீங்களோ அவங்கவுங்க அங்கேயே நில்லுங்கன்னார். எல்லாம் செம ஷாக்கு. வியானா ரெஸ்ட் ரூமாண்ட இருக்காங்க, வியானா அங்கே இருக்காங்க, லிவிங் ஏரியாவுக்கு வாங்க வந்து நிற்க வச்சிட்டார். விஜய் பார்வதிக்கு புரிஞ்சிருச்சு, படபடன்னு இருக்குது, என்னன்னு சொல்லிவிடுங்க. பல முறை சொல்லியும் எச்சரித்தும் நைட்டு மைக்கை மூடி பேசுனீங்க, காலையில் மைக்கை மூடி பேசுனீங்க, அதுக்கப்புறம் சொல்லிட்டு உருதுலேயோ ஹிந்திலேயோ பேசுகிறார். புரியுதா அப்படின்ற மாதிரி எதோ கேட்குறேன். எனக்கு ஆமாம், அப்புறம் எப்படி நான் வந்து நிறைய சொல்லி பார்த்துட்டேன், நீங்கள் திருந்துற மாதிரி இல்லை, அதனால் நீங்கள் தண்டனை அனுபவிச்சு தான் அப்படி சொல்லும்போது அவங்க சாரி கேட்குறாங்க. நான் சாரி கேட்குற மூட்லேயே இல்லை. நீங்கள் மட்டும் இல்லை, இந்த தண்டனையை ஒட்டுமொத்த வீடும் அனுபவிக்கணும் போது எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க. ஒரு பக்கம் வந்துட்டு அரோரா மூஞ்சி அப்படியே சிரிக்கு பிரைட் ஆகிடுச்சு. கனியை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கமான் கனின்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. விக்ரம் எல்லோரும் மூஞ்சி மாறுது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, யார் இன்சார்ஜ் கேட்டு அமித் கனி 2 பேருமே வந்துட்டு பால், முட்டை, டீ எல்லாமே என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் தூக்கு. தட்டில் வந்து ஏதோ முட்டை வச்சு வச்சுருந்தாங்க, தட்டில் இருக்கிற முட்டை முதல் கொண்டு தூக்குன்ட்டாங்க. சாப்பிட்றதுக்கு வச்சுருந்தது அதிகமா. ஏன்னா நீங்கள் எல்லோரும் பார்த்து அதை சொல்லியிருக்கணுமா இல்லையான்ற மாதிரி வந்துட்டு இங்கே ஒரு தண்டனை கொடுத்துட்டாரு. கெஞ்சுறாங்க விஜய் பார்வதி, பாஸ் சாரி பிக் பாஸ், என்ன மன்னிச்சிருங்கன்னு. கமருது அப்படியே ஷாக்காகி நிற்கிறாரு, எதுவுமே பேசலை. இவங்க மட்டும் கேட்டுகிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக, பாஸ் எங்களது வேணால் எடுத்துக்கோங்க, மற்றவங்களது விட்டுருங்க, எங்கள் மேலே தப்பு தான், நாங்கள் இதுவாக நாங்கள் இனிமேல் பண்ண மாட்டோம் கண்டிப்பாக விட்டுட்டுறாங்க. முடியாதுன்னு. அப்போ கமருது ஒரு வார்த்தை விட்டுறாரு, இல்லை ஆக்சுவலாக நாங்கள் ஸ்லோவாக பேசினோம், மறைச்சில்லை ஸ்லோவாக பேசினோம், அது எப்படியும் அந்த கணக்கில் தான் வரும், அதான் சாரி தப்பாக. உடனே பிக் பாஸ் கலாய்க்கிறார், கனி அவர் ஸ்லோவாக பேசினாரா, அதனால் நீங்கள் ஸ்லோவாக எல்லாத்தையும் உள்ளே வச்சுறீங்களா அப்படின்னு. பயங்கரமாக ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது ஏன் பண்ணுறாங்க, அதாவது தமிழ் பிக் பாஸ் இது ரொம்ப பெரிய தவறு. இதுக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த மாதிரி வந்து பேசுவாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் சின்ன சின்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க, அது வந்து மாற்று கருத்து கிடையாது, நிறைய பேர் பேசியிருக்காங்க, அதை பற்றி கண்டுக்கல. பட் இவங்க இவ்வளோ தூரம் சொல்லியும் ஹிந்தியில் வந்து பேசியிருக்காங்க. மேபி கமருதனுக்கு புரியணும் அப்படி நினச்சி அவர் முஸ்லீம் இல்லை, அதனால் அந்த ஹிந்தியில் பேசணும்னு சொல்லிட்டு பண்ணாங்களா, இந்த விஷயங்கள் நம்ம யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு பண்ணாங்களா, எதுவுமே தெரில, ஏதோ பண்ணியிருக்காங்க. ஸோ மாடிட்டு எனக்கு அதை பற்றி தெரியாது, இல்லை அதர் லாங்குவேஜ் ஒன்றும் புரியாது. ஆனால் நம்ம பிக் பாஸ்க்கு புரிஞ்சு கிளி ஸ்டாப்பில். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.